இத்தனை நாள் உங்களோட காதலுக்கு தடையாக இருந்தது வெளியாள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை, உங்கள் ஈகோ, அதாவது உங்கள் பர்சனோட ஈகோ தான் அதுக்கு காரணம். ரொம்ப ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் இந்த பர்சன் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் தருணம். அதனால தான் இந்த ஈகோ வந்து அவங்களுக்கு உடஞ்சிருக்கு. இந்த ஈகோ உடஞ்சும் போது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுருக்காங்க. எதனால் இப்படி இந்த மாற்றம் நடந்தது, என்ன திடீர் மாற்றத்துக்கு காரணம், இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஈகோ ஏன் உடஞ்சிது அப்படிங்கிறது பார்க்கறத விட இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சக்ரா. ஸோ கிரவுண்டிங். ஈகோ உடஞ்சனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்திருக்கு, இல்லைனா வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்போ தான் கிரவுண்ட் சக்கரை ஃபஸ்ட் சக்கரால் ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி கிரவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ரியாலிட்டியை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இவ்வளோ நாளாக வந்து அவங்க அஸ்யூம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு வேறு யாரோ காரணம், அவங்க காரணம் இல்லை, சிச்சுவேஷன் அப்படின்னு ஏதோ ப்ளேம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் இத்தனை நாளாக இந்த விஷயத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க தான் அப்படிங்கிறது ரீசெண்டாக புரிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வச்சுருக்கேன். நீங்கள் தான் அவங்கக்கிட்ட மெசேஜஸ் கேட்க போகிறீங்க. நீங்கள் தான் டைரெக்டாக இன்றைக்கி இந்த ரீடிங் மூலம் அவங்கக்கிட்ட பேச போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அப்படிங்கிறத, எதனால் முக்கியமாக என்ன நடந்தது ஈகோ உடையிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈகோ ஏன் உடஞ்சிது, எப்படி உடஞ்சிது, எப்படி உடஞ்சிது? ரிவெஞ்ச் பிளாக்கேஜ். டேர்ம்ஸ் இங்கே பார்த்தீங்களா, ஈகோ உடைஞ்சதுக்கு காரணம், ஈகோ உடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் டட்டா பை பை சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வேணான்னு சொன்னேன், இல்லைனா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்தபோது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களை பழி வாங்கணும்னு நினச்சி இவங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிருக்கலாம். அது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி பண்ணாங்க. ஆனால் வந்து நீங்கள் சேஸ் பண்ணலை, நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து அந்த பர்சன் எதிர்பார்க்கல, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க அப்படிங்கிறது அவங்களோட பிளானே இல்லை. அவங்களோட பிளானே வேறு. மேபி இது வந்து காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். இப்போ இந்த பர்சன் உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. காமிக் வந்து ரிவெஞ்ச், பல விஷயங்கள் பண்ணி இந்த பர்சனை பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட், அந்த காமிக் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அவங்களோட ஈகோவை சுக்கலாக உடைச்சிருக்கு. அதாவது உங்களோட வேல்யூ வந்து அப்படியே வான லெவலுக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே எங்கே இருக்காங்க, உங்ககிட்ட வந்து காதல் பேச்சு கேட்குற நிலமையில இருக்காங்க. இந்த கதவை கொஞ்சோண்டு திறக்கிறியா, நான் வந்துடுறேன். ஏன்னா ஈகோ உடஞ்சி போச்சு. இவ்வளோ நாள் ஈகோ வந்து இந்த பர்சன் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஈகோ உடஞ்சி போச்சு. உங்ககிட்ட வந்து காதல் பேச்சை கேட்குறதுல அவங்களுக்கு எந்த ஈகோவும் இல்லை இப்போது. இதுதான் நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த காமிக் எனர்ஜி யாரோ, இல்லை அது ஃபேமிலியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க காதலை புரிய வச்சுட்ருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சாயமும் வெளுத்திருக்கு. இட்ஸ் லைக் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஈகோ உடஞ்சிருச்சு. ஆனால் அவங்கள இப்போ ஏன் தேடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. பட் தேடுறதுக்கான அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடெண்ட், நேற்று ஒரு கனவு பற்றி ஒரு ரீடிங் போட்டிருப்பேன். அவங்க ட்ரீமில் வந்து சில இன்சிடெண்ட் நடந்தனால அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்துச்சா? வாவ், ஜஸ்டிஸ். இது வந்து பிரபஞ்சம் ஏதோ வேலையை காட்டியிருக்காங்க. இட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ். அவங்களுக்கு வந்து எது நியாயம், எது தர்மன்ற புரிதல் கிடச்சிருக்கு. எப்படி இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த மாற்றம் முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இல்லை, அவங்களுக்காக காத்துட்டு இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக உங்கள் பவரை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் மேபி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். இங்கே பாருங்கள், உங்களோட விஷ், உங்களோட வாழ்க்கை, உங்களோட சந்தோஷம், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியிலேருந்து இப்போ உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப அபண்டன்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. அதே சமயம் நீங்கள் யாரையும் துரத்தலை. அப்போ இந்த நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்த காதல், அந்த காதல், உங்களோட கேரக்டர், இது எல்லாமே இங்கே வந்து இட்ஸ் லைக் தெளிவாக புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த இன்சிடென்ட்னால தான் அவங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சு. நீங்கள் வந்து துரத்தி இருந்தீங்கன்னா அவங்க ஓடி இருப்பாங்க. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருந்திருக்கும். அவரோட ஈகோ உடஞ்சாச்சு. ஈகோ உடஞ்சதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நம்ம வந்து இந்த ஈகோ உடஞ்சனால உங்ககிட்ட எப்படி திரும்பி வர போகிறாங்க, இல்லை ஈகோ உடஞ்சிச்சு ஓகே வர மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது வேறு இன்டென்ஷன் வச்சிட்ருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி
நான் உங்களை எல்லாத்தையும் மெசேஜ்னு டைப் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இந்த பர்சன் கிட்டேருந்து டைரக்ட் மெசேஜஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ மெசேஜ்னு டைப் பண்ணிட்டு திரும்ப இந்த ரீடிங்குள்ளே வாங்க. உங்களுக்கான டைரக்ட் மெசேஜஸ் இங்கே காத்துட்ருக்கு. ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த மெசேஜஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து இன்ட்யூட்டிவாக தான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தீஸ் கார்ட்ஸ். உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வேணுங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மெசேஜஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய எடுக்க போகிறதில்ல, ஃபியூ மெசேஜஸ் தான். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேடி தான் எடுக்க போகிறேன். உங்கள் எனர்ஜி தான் நான் பிக்கப் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அழகாக வந்து வாவ் 3 மெசேஜஸ் ஒன்றாவே வந்துருச்சு. ஸோ இது யாருக்கோ வந்து பொருந்தலாம், இல்லைன்னா கண்டினியூ மெசேஜாக இருக்கலாம். I have so many people to talk to, but I still wait for you to come online. அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு என்ன சொல்லலை, இது ஈகோ சொல்லலை. ஈகோ, திஸ் இஸ் கால்டு ஈகோ. இன்னுமே ஈகோவோட சாயல் இருக்குது. இந்த ஈகோ உடஞ்சிருச்சு லிட்டரலாக. பட் இன்னுமே வந்து அப்படியே வந்து அந்த கெத்தை வந்து உங்ககிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லை. பட் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது பாருங்கள். ஐ லவ் யூ திஸ் மச். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக காதலிக்கிறாங்க. இட்ஸ் லைக் குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மீ அண்ட் யூ, நீங்கள் தான் அவங்களோட பசில் பீஸ். இவ்வளோ நாளாக வந்து அவங்க வாழ்க்கையில் புரியாத இருந்த பசில் புரிஞ்சிடுச்சு. எப்படி? ஈகோ உடஞ்சனால. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் இன்டென்ஷனை சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறது, இந்த பர்சன் திரும்பி வராங்க, ஓகே, வேறு ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ், இல்லை அங்கே வேறு எதுவும் பருப்பு வேகலை, நிறையா ஃப்ளிங்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டு உள்ளே வராங்களா, அங்கே எதுவும் நடக்கலை அதனால் உங்ககிட்ட வராங்க, இல்லை உண்மையிலேயே இந்த காதல் தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். த குயின் எனர்ஜி. இது பார்த்திங்க அப்படின்னா சிண்ட்ரெல்லா வந்து ராணி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அங்கே தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட் அன் எம்ப்ரஸ். நீங்கள் முன்னாடி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வேலையை பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் மேஜிக் ஏதோ ஒன்று நடக்கும். நீங்களே மேஜிக் தான், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த நம்பர் வந்து 11. ஸோ 11 பார்த்திங்க அப்படின்னா ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனில் தான் வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமிக் எனர்ஜி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க யாரோனாலையும். ஏன்னா இந்த ரிவெஞ்ச் எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறாங்கன்னா காசு இல்லைனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பர்சனை வந்து அப்படியே அப்படின்னு வாயை திறக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இந்த பர்சனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். அதுதான் நம்ம இந்த வேலையில் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட வர போகிறாங்க, நடக்காது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நடக்காது. அது இல்லாமல் இது வந்து ஃப்ராக் பிரின்ஸ் அண்டு டியானா, ஐ ஹோப் அந்த கேரக்டர் பேர் டியானா அண்ட் திஸ் பிரின்ஸ் நேம் இஸ் நவீன். இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ் உண்மை உள்ளே வருது. இட்ஸ் லைக் அ லவ் ரன்ஸ் டீப். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க கார்ட்டூனில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ லவ்வோட கிஸ் தான் வந்து அவங்கள சாபத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும். சாபம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவெஞ்ச். யார் அவங்கள பிளாக் பண்ண நினைக்கிறாங்களோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காதலோட உண்மையான ஒரு முத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பெரிய ஸ்பெல்லே, ஒரு கர்ஸே வந்து அதனால் உடஞ்சிருக்கு. ஸோ யூ நீட் டு பிலீவ் காதலுக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில் அவங்க வந்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணால் என்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் கண்டிப்பாக இந்த பர்சன் பேச போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க எந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகலையோ அங்கேருந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. அடுத்த இதை பார்த்துடலாம். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய துரோகம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து காமிக் எனர்ஜியால் நடந்திருக்கலாம். ஒரு காமிக் எனர்ஜி இது வந்து அவுட் சைட் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த பர்சனுக்கு நிறைய அநீதிகள் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க வந்து அதுலேருந்து வாக்கவே பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் வாக்கிங் அவே ஃப்ரம் காமிக் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில் இந்த பர்சன் அந்த எனர்ஜி கிட்டேருந்து வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். ஸோ காமிக் சிச்சுவேஷன் யாராக வேணா இருக்கலாம். அங்கேருந்து அவங்க உங்ககிட்ட வர போகிறாங்க. இட்ஸ் லைக் வெரி குவிக். உங்களுக்கான கைடன்ஸோடு இந்த ரீடிங்கை நம்ம முடிக்கலாம். ப்ளீஸ் பெருஸ் கலெக்டிவோட கைடன்ஸ், கலெக்டிவ்க்கான கைடன்ஸ்.
ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதுக்கப்புறம் அப்புறம் தான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்யூச்சர் எனர்ஜி. ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ நீங்கள் மேபி இந்த பர்சன் வந்து பாஸ்டில் பிளேயராக இருந்திருக்கலாம். நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற முடிவோடு உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ண பாவங்களுக்கான பாவ விமோச்சனம் நீங்கள் தான். இட்ஸ் லைக் ஃப்ராக் பிரின்ஸ் அந்த ஸ்டோரியோட எஃபெக்ட் தான் நான் இங்கே பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் முன்னாடி பண்ண தவறுகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பரிகாரம். நீங்கள் வந்து பரிகாரம் வெளியில் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த காதல் தான் அவங்களோட பரிகாரமே. ஏன்னா ஏன் இது நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் வர மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சாபத்தினால தவளையாயிருப்பாங்க. சரியான தருணத்தில் தான் வந்து அவங்க வந்து இந்த டியானாவை மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த உங்களை மீட் பண்ணுற அந்த தருணம், மேபி நீங்கள் 2 பேரும் சந்திக்கிற தருணம். ஏன்னா யூ நீட் டு கிஸ், ரைட்? அதுக்கு ஒரு ஃபிசிக்கலான ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் இல்லையா? இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேர் மீட் பண்ணணும், அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையணும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இனிமேல் நடக்க போகுது. இட்ஸ் லைக் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பிரபஞ்சம் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் இட்ஸ் லைக் அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்க மூவியில் வர மாதிரி அப்படியே 2 பேர்த்தையும் சேர்த்து 2 பேரும் ஒன்றா சேர போகிறீங்க. தட் இன்டிமேட் மூமெண்ட் அதுதான் உங்களோட கர்ஸை 2 பேர்த்தோட வாழ்க்கையோட விஷயங்களை தலைகீழாக புரட்டி போட போகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.